அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ள அப்டேட்டில் டெய்லி என்னால் முடிந்த ஒரு சில வீடியோக்கள் அப்பப்போ கொடுத்துட்றேன். நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் நாளுக்கு நாள் அதனுடைய தாக்கமும் இம்பேக்டும் பய உணர்வும் அதிகமாகிட்டே இருக்கு. இங்கே எல்லாருக்கும் என்ன விதமான ஒரு பயம்னா, சீட்டு வாங்கலை அப்படின்ற ஒரு பயம், சீட்டு வாங்கிட்டேன் நல்ல கல்லூரியில் இல்லையே அப்படின்னு ஒரு பயம், சீட்டு வாங்கிட்டேன் இருந்தாலும் இது கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணன்னு இன்னொருத்தர் பார்த்து சொல்லிட்டாரே, ஐயோ என்னடா அதிகமாக செலவு பண்ணுறமேன்னு பயம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலமாக நீட்டுன்னு ஆரம்பிச்சதுல இருந்து சரியான தூக்கம் இருக்கிறதில்ல, இதை பற்றி நினச்சிட்டு இருக்கிறது. பல பேர் எக்கச்சக்கமாக யோசிக்கிறாங்க, என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்லாம் யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அங்கே போனேன் இங்கே போனேன் மோதி பார்த்தேன் எல்லா பக்கமும் வந்துட்டேங்க சார்னு சொன்னாங்க. ஸோ ஒரு ஒரு கம்ப்ளீட் ஸ்லிப்பிங்கே இல்லை. ஒரு பயங்கர ஒரு ஹெட்ஏக்லையும் பயங்கர ஒரு குழப்ப மனநிலையும் என்னதாண்டா பண்றது, என்னதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்ப நிலையில இருக்கிறாங்க. இப்போதாங்க எப்போதுமே பிரச்சனைகள் இல்லாதப்போ சரிங்களா ஓடணும், பிரச்சனைகள் அதிகமாகும் போது வேகமாக ஓடணும். இல்லை நிதானமாக இதே ஃபீல்டில் இருக்கிறவங்களோட உட்கார்ந்து பேசி தன்னுடைய தேவையை தெளிவாக சொல்லி, நாளைக்கு அந்த கோடானது 4வது ரவுண்டு முடியும் போது ஒரு இடத்துல நிற்கும் போது ஒன்று ஃபஸ்ட்டு கண்டிப்பாக சீட்டு வாங்கி ஆகணும். இன்னொன்று சரியான இடத்துல தான் வாங்கியிருக்கோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்கியிருக்கணும், எங்கேயும் தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. ரைட், இது ஒரு பெரிய லென்த்தி வீடியோ. இது எழுதுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எழுதி முடிச்சு தான் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ ஷார்ட்டாக கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இதோடைய 3 டாபிக். நம்பர் 1 எம்சிசி ரவுண்டு 3 மாப்பப் ரவுண்டு. நாளைக்கு மதியம் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க ரெஜிஸ்ட்ரேஷனை. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம எல்லாமே ஒன்று பண்ண போகிறோம் இல்லையா. அதுக்கு முன்னாடி we want to understand the rules and regulation at the round of 3. ரைட், அடுத்து வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஒரு சின்ன சின்ன அப்டேட்டு, அப்புறம் வந்து சிண்டாக் புதுச்சேரி அப்டேட். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ பார்க்குறேன். நம்பர் 1 ரவுண்ட் 3 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்டேட் இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறோம். இது வரைக்கும் கலந்துக்காத எங்கேயுமே சீட்டு வாங்காத மாணவர்களும் கூட உள்ளே வரலாம், கலந்துக்கலாம், சீட்டு வாங்க ரெடியாக இருக்கலாம். பட் ரெடி டு கீப் இன் ஒரு பாக்கெட்டில் பணம் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. டீம்டானது அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இதுவரைக்கும் அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற மாணவர்களை கண்டிப்பாக அதிகமாக வரவேற்கிறோம். ரைட், இந்த ரவுண்டில் ஒரே ஒரு சில பாயிண்ட் என்னென்னா, ரீ அலாட்மெண்ட் கிடையாது. அதாவது ரவுண்டு 3 நீங்கள் ஒரு சீட்டை வாங்குறீங்க அப்படின்னா ரீ அலாட்மெண்ட் கிடையாது, அப்கிரேடேஷன் கிடையாது, சீட்டை ரிசைன் பண்ணுறதுக்கும் அலௌடு கிடையாது. நீங்கள் ஒரு சீட்டுக்கு அலாட்மெண்ட்டே ஆகலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சீட்டே அலாட்மெண்ட்டே ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை இல்லை, சரிங்களா. அலாட்மெண்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் போய் ரிப்போர்ட்டே பண்ணலன்னா எக்ஸிட் ஆகிக்கலாம் வித்தவுட் ஃபுட் ஃபீஸ். உங்களுடைய பேமெண்ட் 2 லேக் மட்டும் தான் டெபாசிட் வந்து போயிடும். ஆனால் அந்த கன்சர்ன் காலேஜ் ரிப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, சரிங்களா. ஏற்கனவே ஒரு காலேஜில் இருக்கிறீங்க, இந்த ரவுண்டில் அப்கிரேடேஷன் போகிறீங்க. அப்கிரேடேஷன் போகும்போது நீங்கள் அப்கிரேட் ஆகிட்டீங்கனாலும் அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். அப்கிரேடே ஆகலை அப்படின்னாலும் ஓல்டு காலேஜில் நீங்கள் ரீடைன் பண்ணி சீட்டை இருக்கணும். இதையும் சென்டென்ஸ்லாம் முடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். மேபி அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ ரீஅலாட்மெண்ட் அலௌடு கிடையாதுன்றதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி ரெசிக்னேஷனும் அலௌடு கிடையாது, டேட் அண்ட் டைம்ல எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் நீங்கள் உள்ள அதாவது ஹோல்டர் சீட்டில் இருந்தீங்கன்னா அடுத்து ஒருவேளை வெளியில் போகிற மாதிரி பெனால்ட்டி. ரைட், ஸோ எவ்வளோ சீட் சார் எதிர்பார்க்கலாம்? ஆல்ரெடி ஒரு இப்போ காலேஜில் ஒரு 50 சீட்டு நான் எதிர்பார்க்குற ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஒரு காலேஜ் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். அது என்னமோ என்னோட நேரம் தெரியல, ஒரு காலேஜ் 150 சீட் வரவே மாட்டேங்குது. அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கண்டிப்பாக வேகன்சிஸ் அதிகமாக வரதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா லாஸ்ட் ரவுண்டு கிட்டத்தட்ட ஒரு 1500 வேக்கண்ட், 3 மார்க்கு. அது மாதிரி இந்த ரவுண்டில் 500 சீட் வேக்கண்ட் வரும். பட் எவ்வளோ மார்க் வரை டிவேட் ஆகுன்றதை பொறுத்து பார்க்கலாம். ஸோ அதற்கு நிறைய மாணவர்கள் நம்மள்ட்ட கேட்டு அதை நம்மளுடைய கைட்லைனை ஃபாலோ பண்ணி நம்மள்ட்ட சீட் வாங்கியிருக்க ரெடியாக இருக்கிறாங்க. ரெடியாக இருங்க, சரிங்களா. சரி, ரைட். அடுத்து வந்து என்ஆர்ஐ டாக்குமெண்ட் நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்குள்ளே கண்டிப்பாக சென்ட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக 200 மதிப்பெண் கீழே இருக்கிற எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக என்ஆர்ஐ கன்வர்ஷன் தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க. எங்கிட்ட வந்த எல்லா மாணவர்களும் நான் பண்ணிட்டேங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணியாச்சு. அதுவும் 6 மணிக்கு மேலே வந்து பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பண்ணவங்களாம் பண்ண சொல்லிட்டோம். ஸோ எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம். அப்புறம் ரிகார்டிங் வேக்கன்சி கண்டிப்பாக நல்ல நம்பர்ஸ் வேக்கன்சி வரும். ஃபீஸ் சேலஞ்சு டைம் டு சூஸ். அதாவது வந்து நான் ஒரு 27 லட்சத்தில் இருக்கிறேங்க சார். ஒரு வருஷத்துக்கு 27 லட்சம் கட்டுற ஒரு கல்லூரியில் இருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் கட்டுற ஒரு கல்லூரியில் இருக்கிறேன்.
ஒரு வருஷத்துக்கு 26 லட்சம் கட்டுற கல்லூரியில் இருக்கிறேன். அப்படி இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஃபீஸ் கம்மி பண்ணி வேணும் இந்த ரவுண்டில். ஏற்கனவே அலாட்டான கேண்டிடேட்டாக இருக்கட்டும், இல்லை புதுசாக வரப்போகிற மாணவராக இருக்கட்டும், சரிங்களா? நாம் ஒரே சில கல்லூரியில் மேனேஜ்மெண்டோட பர்மிஷனோட வாங்கி அவங்களோட காலேஜோட ஃபீஸு 22 லட்சம், நம்ம 2 லட்சம் ரூபாய் குறைச்சி 20 லட்சத்துக்கு 5 வருஷம் 10 லட்சம் ரூபாய் குறைச்சி நம்ம அந்த இடத்தை பொறுத்து கொடுக்குறோம். அதுக்கு ரெடியாக இருக்கிற மாணவர்கள் ஏற்கனவே ஒரு கல்லூரியில் இருக்கிறாங்க சார், அதோடைய டோட்டல் கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 1,30,00,000 1,40,00,000 வருது. இப்போ நான் தமிழ்நாட்டில் எங்கே கொடுத்தாலும் ஃபீஸ் கம்மியாக கொடுத்தீங்கன்னா போகிறேன் அப்படின்ற மாதிரி மாணவர்கள் இருக்கிற மாணவர்கள், அதிகமாக ஃபீஸ் கட்டிட்டு இருக்கிற மாணவர்கள் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள், நம்ம மாற்றி கொடுக்கலாம், மறந்துடாதீங்க. நம்பர் 2, என்ஆர்ஐ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 40 லட்சம் 38 லட்சம் வரைக்கும் கேட்குற இடத்துல இருக்கிறாங்க. நாம் அதை கம்மி பண்ணி 30 லேக்ஸு, சரிங்களா, 25 அந்த மாதிரி ரேஞ்சில் கம்மி பண்ணி கொடுக்கறது ரெடியாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற மாணவர்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்மளால் அதை பண்ணி கொடுக்கலாம். அடுத்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற அப்டேட் ரவுண்டு 3. ஸோ ரவுண்டு 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாகின்ல ரவுண்ட் 2ல அலாட்மெண்ட் ஆன மாணவர்கள் இது வரைக்கும் இது பேமெண்ட் கட்ட முடியல, சிரமங்கள் இருக்குன்னா தயவு செஞ்சு இன்டர்நெட் பேங்கிங் மூலம் தான் பண்ண முடியும். பண்ணாதவங்க, பண்ண முடியாதவங்க சொல்லுங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய வேரியபிள் ரீசனுக்காக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் எக்கச்சக்கமான வேக்கன்சி வர போகுதுங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே எந்தெந்த அக்கௌண்ட் வரையும் வேக்கன்சி வருது, இது வரைக்கும் எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு கல்வியில் என்னென்ன ஆன்லைனில் ஏற்றிருக்கிறாங்க முதற்கொண்டு எல்லாமே நமக்கு தெரியும். அந்த வேக்கன்சி பொறுத்தும் நாம் அப்டேட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வேக்கன்சி இருக்குது, பட் உங்கள் மதிப்பெண்ணுக்கு கிடைக்குமா அப்படின்றது கொஸ்டின் மார்க். ஏன்னா போன ரவுண்டில் கிட்டத்தட்ட 2 கல்லூரியில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 50 இடங்கள் ஆட் பண்ணியும் கூட 2 மதிப்பெண் வித்தியாசம், ரைட், எல்லா கம்யூனிட்டிக்குமே. அதே மாதிரி இந்த ரவுண்ட்லையும் ஒரு 50 150 சீட் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணதுனால எவ்வளோ பெரிய வித்தியாசம் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாங்க. தயவு செஞ்சு நானே பண்ணிக்கிறேன், நீங்களே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு கடைசியில் எங்கேயுமே சீட்டு வாங்காமல் இருக்காதீங்க, ரைட். வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ 150 சீட்டு இன்க்ரீஸ் ஆனாலும் கூட நமக்கு என்ன கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு யதார்த்தமான கால்குலேஷன் இருக்கணும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நான் எப்போதுமே இந்த விர்ச்சுவல் வேக்கன்சி ரியல் வேக்கன்சி நிறைய போடுவாங்க. எனக்கு விர்ச்சுவல் வேக்கன்சி மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அது என்ன தெரியுமா அர்த்தம்? அதே மார்க் இருக்கிறார், அதே ரேங்க்ல இருக்கார், உள்ள போய் ஜாயின்ட்டும் பண்ணியிருக்கிறாரு, அடுத்த ரவுண்ட் அவர் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? வரமாட்டார்னு எப்படி நம்ப முடியும்? அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ரவுண்ட்ல அலாட் பண்ண ஆகிருக்குன்னா ஒன்லி ரியல் வேக்கன்ட் மட்டும்தான் வீல் ட்ரஸ்ட் ஈவன் 30 to 40%. ஸோ எனக்கு கணக்காக இருக்கட்டும், எனக்கு மேலே இருக்கிற ஜாமான்களாக இருக்கட்டும், நான் அதை தான் அவங்களுடைய அதை தான் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ரியல் வேக்கன்ட் மட்டும்தான் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். ரியல் விர்ச்சுவல் வேக்கன்சி எந்த கால்குலேஷன் கிடையாது. 500 வேக்கன்ட் இருக்கும், 1000 வேக்கன்ட் இருக்கும், பெரிய சேஞ்சஸ் இது இருக்க போகிறதில்ல. ஸோ கட் ஆஃபில் பயம் இருக்குது, எனக்கு ஒரு பயம் இருக்குது, எப்படியாவது சீட்டை வாங்கணும், விட்டுறக்கூடாது, இந்த பக்கம் ஃபாலோ பண்ணணும், அந்த பக்கம் ஃபாலோ பண்ணணும், எதையும் விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி இருக்கிற மாதிரி வைக்கிறேன். அடுத்து சென்டாக் புதுச்சேரி, பாண்டிச்சேரியில் 3 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் 3 கல்லூரியுமே நிறைய சிறந்த கல்லூரி. ரொம்ப வருஷமாக அந்த காலேஜ் நம்ம நிறைய பண்ணிகிட்டே இருக்கிறோம், அடுத்தடுத்த வருஷங்களும். அதில் இடம் வேணுன்ற மாணவர்கள் நீங்கள் என்ன மார்க் இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். எம்சிசி ஏதாவது சென்டாக்ல அப்ளிகேஷன் போட்டிருக்குது மேண்டிட்டரி. அங்கே இருக்கிற ஃபீஸுக்கு 17+4 ஆல்மோஸ்ட் ஒரு 21 lakh வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஐம் நாட் பிலாங்ஸ் டு எனி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ கவர்மெண்டோட ஃபீஸு 1680, சரிங்களா, அந்த ஃபீஸுக்கு போகலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒரு ரீசனபிளாக மார்க் எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், டிஎன்மடி எதாவது சென்டாக் புதுச்சேரியில் வாங்கி கொடுக்கலாம். எப்போதுமே ரவுண்ட் 3 ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்கிறோம். இல்லை எம்சிசியில் ஒரு சீட் அலாட் பண்ண வாங்கிடுவோம், சரி வாங்கலை, அங்கே போகலை, இல்லை அங்கே ஒரு சீட்டை வாங்க நம்ம வாய்ப்பு இருந்தும் கூட இல்லை நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் சீட் வாங்கிக்கலாம், பாண்டிச்சேரியில் சீட்டு வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எம்சிசியில் போட்டி போடாமலே இருக்கிறேன் அப்படின்னா போட்டி போடாமல் இருக்கிறோமா இருக்கக்கூடாதா, அதை நான் டிசிஷன் எடுக்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ். நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க தான் கைட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறோம், எம்சிசி முடிச்சிட்டோம், இதில் சீட்டு வாங்கலை, சரி அலாட்மெண்ட் ஆகலை, ஓகே தமிழ்நாடு கையில் வச்சிருக்கிறோம், பாண்டிச்சேரியில் கையில் வச்சிருக்கிறோம், ரெண்டுமே ஒரே டைமில் தான் கவுண்ட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே சீட்டு, ஒரே டேட் அண்ட் டைம், இதுலையும் கலந்துக்கணும் அதையும் கலந்துக்கணும், சரிங்களா. தமிழ்நாட்டில் சீட்டு வாங்கிட்டு பாண்டிச்சேரியில் வாங்கவே இல்லைன்னா அங்கே 2 லட்சம் பிரச்சனை இல்லை, லூஸும் ஆகாது. தமிழ்நாட்டிலையும் வாங்கிட்டோம், பாண்டிச்சேரிலையும் வாங்கிட்டோம். பட் தமிழ்நாடு நார்மலான காலேஜாக இருக்குது, ஆனால் பாண்டிச்சேரியில் நல்ல குவாலிட்டியான காலேஜ் இருக்குது. அப்போ இங்கே 1 லட்சம் இழக்கணும், அப்போ ஏதோ ஒரு பக்கத்தில் பணத்தை இழக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா. அப்போ எந்த இதுக்கு போட்டி போடலாம், ரெண்டுமே சேர்த்துலேயும் சீட் வாங்கலாமா, இல்லை ஏதோ ஒரு பக்கம் மட்டும் வாங்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தாங்க. அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை, அந்த இடத்துல நான் இருக்கிறேன். ஸோ ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டிங் வரும்போது மட்டும்தான், நமக்கு ஒரு டைலமா சுச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் நம்ம காலேஜுக்கு கோடி ரூபா கூட பணம் கட்டிடுவாங்க, சரிங்களா. எவ்வளோ கோடி ரூபா கூட பணம் கட்டிடுவாங்க. ஆனால் ஒரு ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை அவ்வளோ பெருசாக ட்ரஸ்டபுளாக இருக்க மாட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரும் தேடி வரலாம்லாம் எனக்கு பரவாயில்லை,
அப்படி தேடி வருபவர்களை சரியாக வழிநடத்த வேண்டியது என்னோட கடமை. சரியா? ஸோ அது மாதிரி தான். இப்போ யாரும் வரணுன்ற அவசியம்லாம் இல்லை. உங்களுடைய நீட் இருக்கும்போது வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இது ஒரு ப்ரொஃபஷனல், மை ஜாப், என்னோட வேலை. நான் அதை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது டு பி ஹானஸ்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சரிங்களா? அதே மாதிரி மார்க்கு, அதே மாதிரி ஒரு 450, 460, 470 இதெல்லாம் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் சீட்டு வாங்கலை சார், எங்கேயாவது ஒரு இடத்துல சீட் வாங்க, மேனேஜ்மெண்ட் கொண்டா அப்ளிகேஷனே போடலை, அந்த மாதிரி சில கேட்டகரியில் வராங்க. தயவு செஞ்சு இன்னமும் போன ரவுண்டில் நான் 350 மார்க்கு மேலே இருக்கிற மாணவர்களை நான் வெளி மாநிலத்துக்கு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபாய்க்கு நான் இன்வைட் பண்ணேன். இப்போது அந்த கட்டாப்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ 450 மதிப்பெண் மேலே இருக்கிற மாணவர்கள், இல்லை அதுக்கு நியர்பை 5 மார்க் முன்ன பின்ன இருக்க மாணவர்கள், இந்தியாவில் எங்கே வேணாலும் படிக்க போக ரெடியாக இருக்கிறேன் அப்படி இருக்கிற மாணவர்கள் ஒரு 12 லட்சம் 13 லட்சம் பர் இயர் டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல்லாம் சேர்த்து ஒரு 15 லட்சம், 5 வருஷம் 75 லட்சம், அப்போ 65 to 75 செலவு பண்ண ரெடியாக இருக்கிறோம் அப்படின்ற காலகட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் தயவு செஞ்சு கூப்பிட்டு சொல்லுங்கள். நான் கைட் பண்ணி சீட்டை வாங்கி கொடுத்துட்றேன், ஜாயின் பண்ண பாருங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் நம்புறால் மட்டும்தான் இது சாத்தியம், அதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த வேக்கெண்ட் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கன்சல்ட் பண்ணணும்னு நினச்சேன், கன்வே பண்ணிட்டேன். தேர்ட் ரவுண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கப் ரொம்ப முக்கியம், சீட் ரொம்ப முக்கியம், இடத்த விட்டுறக்கூடாது. நான் எம்சிசியில் பார்த்தேன், இல்லை கிடைக்கல, தமிழில் இல்லை, அதில் வந்து நிறைய ஃபீஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி டிஎன் மெடிக்கல்னு இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். என் மார்க் கிடைக்காதுன்னு யாருமே சொல்லலை. நான் கிடைக்கும்ன்ற நானே ஒரு நம்பிக்கையில் உட்காந்துருந்தேன். கடைசி வரைக்கும் சீட்டு வாங்கலை. ஸ்டே ரவுண்ட் எந்த அளவுக்கு போகுன்றது எனக்கு தெரியும். அது மாதிரி எங்கேயும் சீட்டு வாங்காமல் இருக்காதீங்க. ஒரு நல்ல மதிப்பெண் இருந்து எங்கேயுமே சீட்டு வாங்கலை அப்படின்னா உங்கள் மேலே தான் தப்பு. ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். ஸோ எனிவே இந்த வீடியோவில் ஒரு சில அவேர்னஸ் நிறைய கண்ணில் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க. வாங்க பேசலாம். அடுத்தது வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரோம், நிறைய செய்து கொடுக்க ரெடியாக இருக்கிறோம், நிறைய சீட் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். ஸோ எனிவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.